இல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாலும் விட்டுட்டீங்க. இல்ல அவர் இருக்கட்டும். நம்ம போன கொடுங்க. பேசுறது வருவாங்களா மாட்டாங்களா? எவ்வளவு நேரத்துல வருவாங்க? பூரா காலையில பாரு எல்லாம் ஓடிடுச்சு. சாப்பிட்டோடனே ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. ஓட்ட விட்டுட்டீங்களா? எந்த லைசன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. காலையில எனக்கு மணி என்ன அந்த சைடு போறீங்க கடையை திறக்க கூடாது. கடையில பூரா சரக்கு வச்சு வித்துட்டு இருக்கிறாங்க. காலையில இத்தனை மணிக்கு இல்ல எல்லாரும் எங்க பார்த்தோன்னே ஓடிருக்காங்க. காவல்துறையில இருந்து யாரும் இங்க வராம நாங்க வெளியேறதா இல்ல. காவல்துறையில இருந்து வரணும். காமன் நேரம் பாப்பே இல்லைன்னா நம்மளோட மதிக்க வேண்டியதான். இல்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாலும் விட்டுட்டீங்க. இல்ல அவர் இருக்கட்டும். நம்ம போன கொடுங்க. பேசுறது வருவாங்களா மாட்டாங்களா? எவ்வளவு நேரத்துல வருவாங்க? பூரா காலையில பாரு எல்லாம் ஓடிடுச்சு. சாப்பிட்டோடனே ஓடிடுச்சு. ஓடிடுச்சு. ஓட்ட விட்டுட்டீங்களா? எந்த லைசன்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. காலையில எனக்கு மணி என்ன மணி என்ன? தேர்தலை ஒட்டி 3 நாட்கள் டாஸ்மாக்குகள் மூடப்பட்ட நிலையில் திண்டுக்கல் பழனி பைபாஸ் அருகே செம்பட்டி சாலையில் கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனை செய்த இடத்தில் பாமக வேட்பாளர் திலகபாமா விற்பனையாளர்களை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், விவரங்கள். தர்ஷினி, நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுதினம் தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு மதுபான கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் திலகபாமா இன்று இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்ட போது திண்டுக்கல் புறவழி சாலை பழனி பைபாஸ் அருகில் கள்ளத்தனமாக ஒரு குடோனில் மது விற்பனை செய்து கொண்டிருந்தனர். பரப்புரையில் ஈடுபட்டிருந்த திலகபாமா உடனடியாக வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி குடோனுக்கு உள்ளே நுழைந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த விற்பனையாளர்களை சிறைபிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இது குறித்து உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு திண்டுக்கல்லில் அரசு மதுபான கடை விடுமுறை என்றாலும் கள்ளத்தனமாக மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாலுகா காவல்துறையினர் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த குடோனை பூட்டி விற்பனையாளர் சேசு என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த மதுபான பாட்டில்களையும் பறிமுதல் செய்ததோடு அவரை திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.